கிளாஸ் 10 யூனிட் 1 லாஸ் ஆஃப் மோஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நாம் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், கால்குலேட் த வெலாசிட்டி ஆஃப் எ மூவிங் பாடி ஆஃப் மாஸ் 5 கிலோகிராம் whose linear momentum is 2.5 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் டு தி பவர் -1. இந்த சம்மில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மாஸ் கொடுத்துருக்காங்க, அது 5 கிலோகிராம். அடுத்து லீனியர் மொமெண்டம் கொடுத்துருக்காங்க, அதனோட வேல்யூ 2.5 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் டு தி பவர் -1. அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, கொடுத்த கிவன் டேட்டாவை எடுத்து எழுதணும். மாஸ் ஆஃப் மூவிங் பாடி m ஈக்குவல் டு 5 kg, லீனியர் மொமெண்டம் p ஈக்குவல் டு 2.5 kg மீட்டர் செகண்ட் டு தி பவர் -1. நம்மளை சம்மில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, வெலாசிட்டி ஆஃப் எ மூவிங் பாடியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு லீனியர் மொமெண்டத்துக்கு உரிய ஃபார்முலா தெரியும். p ஈக்குவல் டு mv. பிங்கிறது லீனியர் மொமெண்டம், எம்ங்கிறது மாசு, விங்கிறது வெலாசிட்டி. அப்போ நம்ம வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுனால வியை முன்னாடி கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த மல்டிப்புளில் இருக்க எம் பி பை எம்மாக கீழே டிவிஷனில் வந்துடும். இப்போ நம்ம பியோட வேல்யூ 2.5 சப்ஸ்டியூட் பண்ணுவோம், எம்மோட வேல்யூ 5 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ மேலே பார்த்தோம் அப்படின்னா 2.5 இருக்குது, கீழே 5 இருக்குது. அது புள்ளி இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக என்ன செய்ய முடியாது, டிவைட் பண்ண முடியாது. அதுக்காக மேலே இருக்கக்கூடிய நம்பரையும் கீழே இருக்கக்கூடிய நம்பரையும் நாம் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ மேலே இருக்கக்கூடிய நம்பர் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 25 மாறிடுது. அடுத்து 5 × 10 மல்டிப்ளை பண்ணணும்னா 50. அடுத்து 50ல் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை 25 இருக்குது, 2 25 இருக்குது. அப்போ 1/2. இப்போ 1/2 நாம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.5 மீட்டர் செகண்ட் டு தி பவர் -1. ஸோ த வெலாசிட்டி ஆஃப் மூவிங் பாடி எவ்வளவுன்னா 0.5 மீட்டர் செகண்ட் டு தி பவர் -1.